ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த திருநாளிலே நாம் சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 26:3-4 வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்னென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். பூரண சமாதானம். இந்த நாட்களிலே குடும்பங்களிலும் தேசங்களிலும் தேவையான மிக முக்கியமான ஒன்று இந்த சமாதானம். பீஸ், பர்ஃபெக்ட் பீஸ். ஏனென்றால் எங்கே திரும்பினாலும் குழப்பங்கள், கலக்கங்கள், யுத்தங்களின் செய்திகள் என்று முழு உலகத்திலேயும் ஒரு குழப்பமான நிலைமை. ஆகவே தான் இந்த நாட்களுக்கு சமாதானங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஆராய்ச்சி குறிப்பு இப்படி சொல்லுது, கடந்த 3500 ஆண்டுகளில் வெறும் 286 வருஷங்கள் மட்டும்தான் உலகத்தில் யுத்தம் இல்லாமல் சமாதானமாக இருந்ததுதான். கடந்த 3500 ஆண்டுகளில் வெறும் 286 வருஷங்கள் மட்டும்தான் யுத்தம் இல்லாமல் உலகத்தில் சமாதானம் இருந்தது அப்படின்னு அந்த குறிப்பு சொல்லுதுன்னா, இப்படி யுத்தம் நிறைந்த ஒரு உலகம் பாருங்க. ஏன் இன்னைக்கு தேசங்களில் சமாதானம் இல்லைன்னா, ஒரு தனிப்பட்ட வாழ்வில் சமாதானம் இல்லாதது. தனிப்பட்ட வாழ்வில் சமாதானம் இல்லை, ஆகினால் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. குடும்பத்தில் சமாதானம் இல்லாதனால பட்டணத்தில் சமாதானம் இல்லை. ஒரு பட்டணம் சமாதானம் இல்லைன்னா தேசத்திலும் சமாதானம் இல்லை. ஆக சமாதானம் இல்லாத காரணம் தனிப்பட்ட வாழ்விலே நிம்மதியற்ற ஒரு நிலைமை. அங்கதாங்க தொடங்குது. தனிப்பட்ட வாழ்க்கையில ஏங்க சமாதானம் இல்லைன்னா, நமக்குள்ள சகிப்புத்தன்மை இல்லை. அதுதாங்க இப்போ பிரச்சனை. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில சகிச்சுக்கிடுவாங்க, என்ன ஆனாலும் சரி. அக்கம் பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க, அல்லது அக்கா மாமா என்ன சொல்லுவாங்க, சொந்த பந்தம் என்ன சொல்லும், குடும்ப மானம் போயிடும், பெற்றோர் பேர் கெட்டு போயிடும் என்று குடும்ப வாழ்க்கை இருக்கிறவர்கள் சகித்து கொள்வார்கள். சகித்து கொண்டு குடும்பத்தை நடத்தி வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைங்க. இந்த சகிப்புத்தன்மை இல்லாதது தான் சமாதானம் இல்லாமல் போனது காரணம். இப்போ பாருங்க, உடனே பிரச்சனையா, உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்றது, எதுவும் நடக்கல உடனே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றது. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றதுங்கிறது சர்வசாதாரணமாயிருச்சு இப்போ. பார்த்தீங்களா? ஆகவே சமாதானம் இல்லாத காரணங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சகிப்புத்தன்மை இல்லை, பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற போக்கு, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையற்ற நிலைமைக்கு போய் அது எல்லை மீறும் பொழுதுதான் விரும்பத்தகாத நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது குடும்பங்களில். ஆகவே தான் சொன்னேன், ஒரு தேசத்தின் சமாதானம் கெட்டு போகுதுன்னா ஒரு தனிப்பட்ட நபருக்குள்ளே சமாதானம் இல்லாதான். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சகிப்புத்தன்மை, நிதானம், பொறுமை நமக்கு வேணும். முதிர்ச்சியின் அடையாளமே இதுதாங்க. ஒரு மெச்சூரிட்டின்னா அதுக்கு அடையாளமே இந்த சகிப்புத்தன்மை, நிதானம், பொறுமை, பேசுறதுல, முடிவெடுக்கிறதுல, இப்படிப்பட்ட காரியங்களிலே நிதானமாய் செயல்படுவது, பொறுமையா இருக்கிறது. பேசுவதற்கு நிதானம், செயல்படுவதற்கு பொறுமை, இதுதாங்க முதிர்ச்சியினுடைய அடையாளம்.
இன்னைக்கு பாருங்க, பெரிய மனுஷனா இருப்பாங்க, ஆனா அவங்க பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனமா இருக்குங்க, அற்பத்தனமா இருக்கு. பார்த்தீங்களா? ஆக இங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் கேட்கிறவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உலகப்புறம் காரியங்களிலும் நம்ம முதிர்ச்சி உள்ளலாம் இருக்கணும். நம்ம வாயின் வார்த்தைகளினால நம்ம முதிர்ச்சி இல்லாதவர்கள், இம்மெச்சூரிட்டி அப்படின்னு அர்த்தம் சொல்லாதபடி வாழணும். ஆகவே வார்த்தைகளில் செயல்களில் கவனமாக இருந்து நீங்கள் முதிர்ச்சி உள்ளவர்களா இருங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பூரண சமாதானம் உங்க குடும்பத்தை நிரப்பும். நம்புறீங்களா? இல்லை கையை உயர்த்தி ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லிக்க ஒரு முறை இன்னும் கூட அது கொஞ்சம் விவரமாக சொல்ல நான் விரும்புகிறேன். மிஸ்டர் H.G. ஸ்பாஃபோர்டு, H.G. ஸ்பாஃபோர்டு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர் இருந்தார் அமெரிக்காவில். அவர் ஒரு அட்வொகேட். அவருக்கு ஒரு மனைவி, 4 பிள்ளைகள். ஒரு விஷயம், அவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அமெரிக்காவிலிருந்து லிவர்பூல், அதாவது இங்கிலாந்து தேசத்துக்கு டூர் அனுப்புகிறாருங்க. அவரால் வர முடியல, அட்வொகேட்டாக இருக்கிறாருங்க, நிறைய வேலை, வர முடியல. மனைவி பிள்ளைகள் அனுப்புகிறார். அவங்க கப்பலில் வர்றாங்க. வருகிற வழியிலே கப்பல் சேதம் அடைந்து உடைந்து அதில் இவருடைய 4 பிள்ளைகளும் அத்தனை பேர் செத்துட்டாங்க. அவருடைய மனைவி மட்டும் தண்ணியில் வந்து தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கேப்டன் அவர் ஒரு முயற்சி பண்ணி அவங்கள மட்டும் காப்பாற்றிட்டார். அது எல்லாருமே போயிட்டாங்க. அப்புறம் அந்த கேப்டன் வந்து டெலகிராஃப் மூலம் செய்தி சொல்கிறார், இப்படி உங்கள் 4 பிள்ளைகள் செத்துட்டாங்க, உங்கள் ஒய்ஃபை மட்டும் தான் காப்பாற்ற முடியுது, லண்டனில் லிவர்பூலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அவர்களை பார்க்கும்படி அவர் வராருங்க. அப்படி வருகிற வழியில் அதே கேப்டன் அதே இடத்துல தான் காட்டுறாரு, இந்த இடத்துல தான் உங்கள் ஒய்ஃப், உங்களுடைய 4 பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள். மிகுந்த துயரத்தோடு லண்டனுக்கு வர்றாரு. வந்து இருக்கும் பொழுது டிஎல் மோடி அவர்கள் இந்த குடும்பத்தை போய் பார்த்து ஆறுதல் படுத்தணும்னு வர்றாருங்க. அவருக்கு தெரிஞ்ச குடும்பம். லண்டன் வந்து சந்தித்து ஆறுதல் படுத்தும் பொழுது அப்போ அந்த தேவ மனுஷன் பாடின பாட்டு தாங்க, இட் இஸ் வெல், இட் இஸ் வெல் வித் மை சோல். எல்லாம் நல்லது, எல்லாம் நல்லது, என் ஆத்மாவுக்கு எல்லாம் நல்லது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அன்பு கொள்ளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா என்று அவர் பாடினார்னா, ஒரு பூரண சமாதான இருதயத்தில் இல்லாம இப்படி பாட முடியுமாங்க? 4 பிள்ளைகளையும் பறிகொடுத்த ஒரு மனுஷன், இட் இஸ் வெல், இட் இஸ் வெல் வித் மை சோல், எல்லாம் நல்லது, எல்லாம் நல்லது என் ஆத்மாவுக்கு என்றார். இதுதான் ஆண்டவர் கொடுத்த சமாதானம், இதுதான் பூரண சமாதானம். ஹல்லேலூயா. ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தேவ பிள்ளைகள் தைரியமா இருங்க, பலப்படங்க. இந்த மாதத்தில் நல்ல சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர். இந்த உறுதியாய் பற்றி கொண்ட, the steadfast என்கிற இந்த ஆங்கில வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, 3 அர்த்தம் இருக்குது. உறுதியாய் பற்றி கொண்ட, the steadfast என்று சொன்னால் to lean, சார்ந்து கொள்வது. ஒன்று அப்படியே சாய்ந்துகிறது இல்லைங்களா, சாய்ந்து கொள்வது. 2வது டு ரெஸ்ட், ஓய்வெடுப்பது. 3வது டு சப்போர்ட், ஆதரிப்பது. சாய்ந்து கொள்வது டு லீன், ஓய்வெடுப்பது டு ரெஸ்ட், ஆதரிப்பது டு சப்போர்ட். ஏதோ ஒன்றின் மீது சாய்ந்து இளைப்பாறுவது. இந்த வசனத்துக்கு அர்த்தம், அந்த வார்த்தை ஏதோ ஒன்றின் மீது சாய்ந்து இளைப்பாறுவது. அப்படி இளைப்பாறுகிற ஒரு அமைதியான மன நிலைமையை குறிக்கிற ஒரு வார்த்தைங்க. எதன் மீது சாய்ந்து, அதுதான் 4வது வசனம். 3வது வசனத்தை நம்ம பார்த்துருக்கிறோம்.
உறுதியாய் பற்றி கொண்ட மனதை விட உண்மையே நம்பியிருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்தை காத்துக்கொள்வேன். அவரை பற்றி கொள்ளும் பொழுது சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருக்கிறோம். நாம் பற்றி கொள்கிற ஆண்டவர் யார்? அதுதாங்க 4வது வசனம். அதான் ரொம்ப விசேஷம். நாம் அப்படி சாய்ந்து கொள்ளுகிற பற்றி கொள் நமது ஆண்டவர் யார்? 4வது வசனம் வாசிங்க. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அவர் ஒரு நாணல் அல்ல, சாய்ந்து போகும் மரம் அல்ல, அல்லது கொஞ்ச காலம் இருந்து பிறகு பட்டு போக ஆக விழுந்து போகிற ஏதோ ஒன்று அல்ல. அவர் என்றைக்கும் சாய்ந்து போகாத நித்திய கன்மலையாகிய தேவன். அவர் ராக், அவர் கன்மலை. அந்த கல்மலை மேல் யாரும் சாய்ந்து கொள்ளலாம், எவ்வளவு காலம் சாய்ந்து கொள்ளலாம், எத்தனை பேரும் சாய்ந்து கொள்ளலாம், அவர்கள் ஒரு நாளும் விழவே மாட்டார்கள். நான் விசுவாசிக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதத்துல அப்படி நித்திய கன்மலையாகி ஆண்டவரை சாய்ந்து கொள்ளும்படி வந்திருக்கிற நீங்கள் ஒருபோதும் இடர மாட்டீர்கள், விலக மாட்டீர்கள், விழுந்து போக மாட்டீர்கள். இந்த மாதத்துல கர்த்தரை நிலை நிறுத்துவார். உங்கள் காரியங்கள் எல்லாம் வெற்றியா இருக்கும். பூரண சமாதானத்தை கர்த்தர் தருவார். கணவன் மனைவி உறவுகளில் சமாதானம், பெற்றோர் பிள்ளைகளில் உறவுகளில் சமாதானம், உங்கள் வேலை ஸ்தலங்களிலே சமாதானம், உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற மக்கள் மத்தியிலே ஆண்டவர் சமாதானத்தை உண்டு பண்ணுவார், நிலையான சமாதானத்தை உண்டு பண்ணுவார். சமாதானம் ஒரு நதி போல புறப்பட்டு வரும், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, thank you Holy Spirit. இந்த சமாதானம் ஒரு மனுஷனுக்கு எப்படி வருங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். பணத்தினால் வராது, செல்வாக்கினால் வராது, பெரிய பதவியினால் வராது. எதையும் பணம் கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் சமாதானத்தை எங்கேயும் வாங்க முடியாது. உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் கிடைக்காதுங்க. என்றால் ஒரு சமாதானம் என்றால் எப்படி அந்த சமாதானம் மனுஷனுக்கு கிடைக்கும்னா, வேதத்தின் வெளிச்சத்தில் 2-3 வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்கள் கழுவப்படும் பொழுது தான் ஒரு மனுஷனுக்குள்ள சமாதானம் முதலாவது குடியேறுகிறது. ஹல்லேலூயா, அப்படிதானே? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பார்த்தீங்களா? இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக் கொள்கிறோம். இப்போ உண்மையான ஒரு சமாதானம் எங்க கிடைக்கும்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான். அதன் பிறகு நாம் ஜெபிக்கும் பொழுது இன்னும் ஒரு தேவ சமாதானத்தை, நம்ம ஒரு புத்தி கெட்டாத சமாதானத்தை பெறுகிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினால் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். எல்லா புத்திக்கு மேலான சமாதானம். பார்த்தீங்களா? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது சமாதானம் உள்ள வருதுங்க. ஜெபிக்க 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 அந்த தெய்வீக பூரண சமாதானம் நம் இருதயத்தை ஆளுகை செய்து. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற அத்தனை பேரும் அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சமாதானம் பெற்ற மக்கள் தான். ஆகவே தான் எத்தனையோ சோதனைகள் நெருக்கங்கள் வந்தாலும் சரி, உலகத்தாரை போல நாம் செயல்படாதபடி இன்றைக்கு நிலைக்கிறோம் என்றால் ஆண்டவர் இயேசு கொடுத்த சமாதானம். நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூரண சமாதானம் ஏசாயா 26:3-4 வாசித்த இந்த பூரண சமாதானங்கிறது மனிதனிடத்திலிருந்து வந்த சமாதானம் அல்ல, அது தேவனிடத்தில் வந்த சமாதானம். ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம்? மனுஷனிடத்தில் வந்த சமாதானத்துக்கும் தேவனிடத்தில் சமாதானம். மனுஷத்தில் வந்த சமாதானம்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, டாக்டர் பார்க்க போகிறோம், பயந்துகிட்டே போகிறோம், டாக்டர் சொல்கிறாரு பயப்படாதீங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும், ஒரு நல்ல சமாதானம் வருது. இது மனிதனால் கொடுக்கப்படுகிற சமாதானம். அல்லது சில பிரச்சனையோடு ஒரு நபரை சந்திக்க போகிறோம், எதிர்பார்ப்புக்கு மாறாக எல்லாம் சாதகமாக முடியும் பொழுது ஒரு சமாதானத்தோடு திரும்பி வருகிறோம். அது மனுஷன் கொடுக்கிற சமாதானம். ஆனால் தேவ சமாதானம்
அது எல்லாவற்றை காட்டிலும் வித்தியாசமானது, விசேஷமானது. அது என்னவென்று கேட்டால், பாவத்தின் பிடியிலிருந்து விடுபடும் பொழுது உண்டாகிற சமாதானம், பயத்திலிருந்து விடுதல் உண்டாகிற சமாதானம், அக்கிரமத்திலிருந்து விடுபடும் உண்டாகிற சமாதானம், நிச்சய சமாதானம், பேரின்ப சமாதானம், எடுபட்டு போகாத சமாதானம், ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் வருகிற சமாதானம். சுருக்கமாக சொல்ல போனால், மனுஷன் கொடுக்கிற சமாதானம் ஒரு சில மணி நேரம், நிமிஷம். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமான சமாதானம். இன்னும் சொல்லுகிற, எத்தனை சோதனை போராட்டம் வந்தாலும் நிலைத்திருக்கக்கூடிய சமாதானம். உலக சமாதானம், மனுஷ சமாதானம் எடுத்து விட முடியும், அடுத்த நாளே மாறிடும். ஆண்டவர் கொடுக்க சமாதானத்தை எந்த போராட்டமும் எடுக்க முடியாது, எந்த மனிதனும் எடுக்க முடியாது. அது நிரந்தரமாய் நமக்குள்ளே இருக்கிற சமாதானம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் அப்பன் இயேசு சொன்னார், உங்களை நான் திக்கற்றலாக விடேன், என் சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமா அல்ல, என் சமாதானத்தையே கொடுக்கிறேன். இந்த செப்டம்பர் முதல் தேதியிலே கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் ஆண்டு சொல்ற வார்த்தை, ஆண்டு உங்களுக்கு நல்ல சமாதானத்தை தருவார், பூர்ண சமாதானத்தை தருவார். உங்கள் குடும்பங்களிலே, நல்ல உறவுகளிலே, வேலைகளிலே, வியாபாரங்களில், படிக்கிற ஸ்தானங்களிலே நல்ல சமாதானத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அவன் நாம் சார்ந்து கொள்ளுகிற நிச்சய கன்மலையா இருக்கிறார். இந்த சமாதானத்தை குறித்து பார்ப்பதற்கு வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படியே அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 21, 22 வாசி கேட்போம். அப்போஸ்தலர் 19, 21, 22. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கெதோனியா, அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணி கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியது என்று சொல்லி, தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய தீமோத்தியும் எரஸ்துவியும் மக்கெதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். இந்த 19ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, பவுலடிகள் எபேசு பட்டணத்திலிருந்து 3 வருஷம் ஊழியம் செய்கிறாரு. பிறகு அதை விவரத்தை சொல்லுவேன். 3 ஆண்டுகள் எபேசு பட்டணத்திலிருந்து ஊழியம் செய்கிறார். அப்பொழுது அங்கே ஒரு பெரிய கலகம் உண்டாகிறது. அங்கே இருந்த வெள்ளியினால் கோயில்களை செய்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த மக்கள் இவருக்கு விரோதமாக கலகத்தை ஏற்படுத்தினார். அந்த கலகத்தில் இவர் நிலைமை என்னாகுன்னு தெரியாத அளவுக்கு குழப்பம், கலக்கம், பயம், பீதி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பவுலடிகள் எப்படிங்க சமாதானமா இருந்தா அப்படிங்கிறது தாங்க இந்த 19. ஒரு கலக்கத்தின் மத்தியிலே, ஒரு பீதியின் மத்தியிலே, குழப்பத்தின் மத்தியிலே அவர் இப்படி சமாதானமாக இருந்து தன் ஓட்டத்தை தொடர்ந்து ஓடினார் தான் செய்தி. இதிலிருந்து 3 சமாதானத்தை சொல்ல விரும்புகிறேன். முதல் சமாதானம் வாசி கேட்ட வசனத்தின்படி, குழப்பத்தின் மத்தியில் சமாதானம். என் ஆவியிலே நான் நிர்ணயம் பண்ணி கொண்டு சொல்லுகிறேன், என் ஆவியில அதிகமா உந்தப்பட்டு சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்ற வார்த்தையை சொல்லுகிறேன். குழப்பத்தோடு வந்திருக்கீங்களா? சில காரியங்கள் முடிவெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கீங்களா? இது என்ன ஆகும், எப்படி ஆகும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? எப்பக்கம் குழப்பமா, எல்லாம் குழப்பமா? கர்த்தர் உங்களுக்காக சொல்லுகிறா, அந்த குழப்பத்தின் மத்தியிலே சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதன் முடிவு உங்களுக்கு சமாதானமா இருக்கும். Thank you Holy Spirit. கர்த்தர் சொல்லுகிறா, இந்த குழப்பம், இந்த கலக்கம், இந்த போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு நல்ல சமாதானத்தை தருவார். ஓ ஹல்லேலூயா. சமாதான பிரபு சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். இந்த வசனத்துல பவுலடிகள் சொல்ற ஒரு வார்த்தையை உற்று கவனிக்கணும். நம்ம இப்ப நீங்க மறுபடியும் இந்த வாசிக்கம் பார்க்கலாம். 21, 22. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கெதோனியா, அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணி கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியது என்று சொல்லி, தனக்கு உதவி செய்தவர்கள் 2 பேராகிய தீமோத்தியும் எரஸ்துவியும் மக்கெதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். அதுல வார்த்தை கவனிக்கணும். நீங்க நான் போன பின்பு
ரோமாபுரியும் நான் பார்க்க வேண்டும். நான் அங்கே போன பிறகு ரோமாபுரியை நான் பார்க்க வேண்டும் என்றால் பவுலடிகளுக்கு ஒரு லக்கு இருக்குதுங்க, ஒரு கோல் அல்லது ஒரு நோக்கம், ஆப்ஜெக்டிவ், ஒரு லக்கு, ஒரு நோக்கம் இருக்குதுங்க அவருக்கு. என்ன? நான் ரோமாபுரிக்கு நான் செல்ல வேண்டும். என்னுடைய டெஸ்டினேஷன் ரோமாபுரி, என் நோக்கம் ரோமாபுரி, என் லக்கு ரோமாபுரி. ஆகவே தான் சொல்றாரு, நான் ரோமாபுரியை நான் பார்க்க வேண்டும். இதை குறித்து அந்த ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்திலும் சொல்லுவாருங்க. நான் லக்கை குறித்து வாசிக்கலாமா? ரோமர் 1:13-14-15. ரோமர் 1:13-14-15. சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையா உங்களிடத்தில் வர ரோமாபுரி எழுதுறாருங்க. அப்போ ரோமாபுரிக்கு வருவதற்கு நான் பல முறை யோசனையா இருந்தேன், ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளிகளா இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். நான் ரோமாபுரிக்கு வரப்போகிறேன். நீங்க 15ஆம் அதிகாரம் 22-29 கூட ரோமர்ல நீங்க குறிச்சு வச்சு பாருங்க. அப்ப அவருக்கு லக்கு என்னங்க? ரோமாபுரி. ஒரு தேவ பிள்ளைகளுக்கு அது குடும்பமா இருக்கட்டுங்க, ஊழியமா இருக்கட்டும், வியாபாரம் பண்றீங்களா, எதுவா இருக்கட்டுங்க, நமக்கு ஒரு லக்கு இருக்கணுங்க, ஒரு நோக்கம் இருக்கணும். ஊழியக்காரன் சொல்லுகிறேன், ஊழியம் செய்யறவங்களுக்கு ஏதோ ஒரு ஊழியம், ஏதோ ஒரு ஆத்ம ஆதாயம் அப்படின்னு இல்லைங்க. பெரும்பாலும் கிறிஸ்தவனுக்கு அப்படித்தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்குது. ஏதோ ஒரு கிறிஸ்தவ பிறந்தோம், வாழ்ந்தோம், சாவோம், ஏதோ ரட்சிக்கப்பட்டிருந்தா போதுங்க என்று ஏதோ ஒரு வாழ்க்கை இல்லை. தேவ ஜனத்துக்கு லக்கு இருக்கணும், கோல் இருக்கணும். அது எதுவா இருக்கலாம். என் பிள்ளைகள் ஒரு நல்ல மிஷினரியா வரணும், அது பெற்றோரின் லக்கு. என் பிள்ளைகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், அது ஒரு லக்கு. அல்லது நான் சம்பாத்தியம் பண்ணி சபைகளுக்கு உதவியா இருக்கணும், அது ஒரு லக்கு. என் ஊழிய ஸ்தலங்களிலே அல்லது என் வேலைகளை வியாபாரங்களை உண்மையான இருக்கணும், சாட்சியா வாடணும், அது ஒரு லக்கு. படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், யாரை கேட்டா இப்ப என்ன சொல்றாங்க? நான் ஐடி கம்பெனியில் வேலை செய்யணுங்க, நீட் எழுதணுங்க, அப்படி. இதுதான் கோல். நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, யாராகிலும் ஒருத்தர் அல்லது பிள்ளைகள் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், நான் மிஷினரியா போகணும், ஆண்டவருக்கு ஆத்மக்கள் ஆதாயம் பண்ணணும், நான் டிஎல் மூடி போல அது பெரிய பரிசுத்தவான்கள் போல ஸ்பர்ஜன் போல நான் வரணும், வேதத்தை நல்லா தியானம் பண்ணணும் என்கிற லக்கு இருக்குதாங்க. நான் கேட்கிறேன் பிள்ளைகளை பார்த்து, உங்க லக்கெல்லாம் நீட் எழுதலாம், நீங்க பாஸ் பண்ணலாம், மெடிசனுக்கு போகலாம், அதெல்லாம் அந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். அது புல் வைக்கோல், அடிந்து போகக்கூடியவைகள், உலகத்தோடு போயிடும். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், படிக்கிற பிள்ளைகளுக்கு, ஸ்கூல்ல படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு லக்கு வேணுங்க. ஆண்டவருக்காக என்ன லக்கு? அதுதான் முக்கியம் நமக்கு. பவுல பாருங்க, நான் ரோமாபுரிக்கு நான் போக வேண்டும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேங்க, ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் போய் சேருவோன்னு வாழக்கூடாது. எதுவா இருக்கட்டும், ஒரு லக்கு உங்களுக்கு இருக்கணும், நோக்கம் இருக்கணும். அது ஆண்டவருக்கு பிரியமானதாய் ஆண்டவருக்குரியதா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பவுலடிகள் சொல்றாரு, நான் ரோமாபுரியை பார்க்கணும். ஏன் சார் அவர் ரோமாபுரியை பார்க்கணும்? அவருக்கு என்ன சுத்தி பார்க்கணும் ஆசையா? டூர் போகணும்னு ஆசையா அவருக்கு? ஏன் பவுலடிகள் ரோமாபுரியை பார்க்க, அதுதாங்க லக்கு அவருக்கு. ஏன் பார்க்கணும்னா, அந்த காலத்துல உச்சக்கட்ட அதிகாரம் படைத்த, செல்வாக்கு படைத்த ஒரு பட்டணம்
ரோமாபுரி. அது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அந்த காலத்திலே. ஒன்று. ரெண்டாவது, அங்கே தான் உலகத்தையே கட்டி ஆண்டு கொண்டிருந்த ரோம சக்கரவர்த்தி இருந்தான். ரோம சக்கரவர்த்தி ராயன் இருந்த இடம் ரோமாபுரி மட்டுமல்ல, அந்த ரோமாபுரியிலே தான் பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த ரோமாபுரி அரண்மனையிலே பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். ராயனுடைய அரண்மனையிலேயும் விசுவாசிகள் கிறிஸ்தவ இருந்தார். அவர்களை அவர் பார்க்க வேண்டும். வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். பிலிப்பியர் 4:22. பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ராயன் அரண்மனையிலே பரிசுத்தவான்கள் இருந்தார்கள், அவர்களை பார்க்கணும். அதை விட அந்த ராயனுக்கு சுவிசேஷம் சொல்லணும், அந்த ராயனுக்கு இயேசுவை அறிவித்து விட வேண்டும். இதுதான் சார் பவுலடிகளுடைய பிரதான நோக்கம். யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும்? ஏதோ 4 பேருக்கு, ஒரு ஏழை பாழிக்கு, அங்க அல்லது படிச்சோம் படிக்காத பாமர மக்கள் யாரோ நம்ம தெருவில் 4 பேருக்கு சொல்லுவோம், வீட்டில் 4 பேருக்கு சொல்லுவோம், முடிஞ்சா வெளியே போய் அவுட்ரீச் மினிஸ்ட்ரி பண்ணுவோம். இது தேவைதான். ஆனால் இதை காட்டிலும் மேலான ஒரு லக்கு என்னன்னா, ராயனுக்கு இயேசுவை அறிவித்து விட வேண்டும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ ஜனத்துக்கு, இந்த பட்டணத்தின் ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, இந்த தேசத்துக்கே இயேசுவை அறிவிக்க வேண்டும். நமது லக்கி கோல் எல்லாம் எப்படியாகிலும் இந்த பட்டணம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். தேசத்தை ஆளுகிற மக்கள் ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நமது லக்கு எல்லாம் அப்படி இருக்கணுங்க. ஏதோ ஒரு வீடு கட்டினேன், வேலை செஞ்சேன், ஆண்டவர் நிம்மதியா வச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவம் அல்ல. இதெல்லாம் தேவைதான், இருக்கட்டும். ஆனால் நமது லக்கு இந்த தேசத்தின் தலைவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இப்படி தேவ ஜனங்களுக்கு லக்கு இருக்கணுங்க. லக்கு இருந்தா இன்னொரு விஷயம் நடக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பகுதி நீங்க அப்படியே 19 திருப்புங்களேன். 3 வருஷம் எபேசு பட்டணத்தை இருந்தான்னு சொன்னேன். வாசிக்கலாமா? 20:31. அப்போஸ்தலர். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். எபேசு சபையின் மூப்பர்களுக்கு சொல்றாருங்க, 3 வருஷம் நான் இங்கிருந்து ஊழியம் செய்தேன். சரிங்களா? இந்த 3 வருஷத்துக்கு என்ன நடக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. ரெண்டாவது, 3 வருஷத்துல 3 மாசம் ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்றாரு. அங்க அப்பெல்லாம் சினகாக் ஜெபாலயம் தானே, யூதர்களின் ஜெபாலயம். அதுல 3 மாசம் பிரசங்கம் பண்றார். நீங்கள் 8வது வசனம் 19:8. பின்பு பவுல் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த வேலை குறித்து சம்பாஷணை பண்ணினா. பிரச்சனை வந்துருச்சு, வெளியே வந்துட்டாரு. புல்பிட்டி இல்ல, சபை மாதிரி ஒரு அமைப்பு இல்ல, பிரசங்கம் பண்ண முடியல, இதுக்கு மேல ஊழியம் செய்து லாய்க்கு இல்லை அப்படின்னு நினைக்கலங்க. ஆனா இன்றைக்கு பிரசங்கிமார்களுக்கெல்லாம் ஊழியக்காரர்களெல்லாம் இப்படி புல்பிட் இருக்கணும், மைக் இருக்கணும், ஆக ஒரு சர்ச் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் பிரசங்கமா வருது. கவனிங்க, 3 மாசம் தான் சார். அப்புறம் பிரச்சனை வந்து வெளியே வந்தவர் என்ன பண்றாரு பாருங்க. 9வது 10வது வசனம். 9:10. சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிருந்து பிரித்து கொண்டு திறன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் திறன்னு என்கிற ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அவன் வீட்டில் 2 வருஷம் ஒடிஞ்சாருங்க. அடுத்த வசனம் பாத்தீங்களா? 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாக எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். அங்க புல்பிட்டும் கிடையாதுங்க, மைக்கும் கிடையாது, சர்ச்சும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வீடு. அங்க 2 வருஷம் ஒடிஞ்சுறாருங்க. நம்ம ஏன் அங்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி சோர்ந்துடக்கூடாது. நீங்க ஆவியானவர் தான் இதை டீச் பண்ண சொல்லி நான் பேசுறேன் உங்களுக்கு. கவனிக்கணும்.
2 வருஷம் 3 மாசம் அங்க வேலை செய்யறார், ஊழி செய்தார். இந்த 2 வருஷம் 3 மாசம் 27 மாசம், இந்த 27 மாதங்களில் என்ன நடக்குது சார்? அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எழுப்புதல். மைக்கு கிடையாது, சபை கிடையாது, புல்பிட்டு கிடையாது, ஒண்ணு கிடையாதுங்க. 27 மாதங்களில் அந்த எபேசு பட்டணத்தில் மிகப்பெரிய எழுப்புதல். அசுத்தாவிகள் புறப்பட்டு போகிறது. மாயவித்தக்காரன் மனம் திரும்புறான். இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, சூப்பர் வசனம் ஒண்ணு. அந்த எழுப்புதலுக்கு அடையாளம் என்ன நடந்துதான் 19வது வசனம், 18-19 அதிகாரம். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். அடுத்த வசனமும், இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்றால், அந்த காலத்திலே மாய வித்தக்காரன் மனம் திருமனா, சூனியக்காரன் மனம் திருமனா, ஜோசியக்காரன் மனம் திருமனா, குறி சொல்றவன் மனம் திருமனா, பிசாசு பிடிச்சவன் எல்லாம் விடுதலையானா மிகப்பெரிய எழுப்புதல். அந்த புஸ்தகத்தின் விலை, மாய வித்தக்கார புஸ்தகத்தின் விலையா 50,000 வெள்ளிக்காசு என்று சொன்னால் எத்தனை பெரிய அற்புதம்! 27 மாதத்தில் நடைபெற்ற அற்புத எழுப்புதல். நான் விசுவாசிக்கிறேங்க, நம்ம விசுவாசிக்கணும். நமது லக்கு கோல் எல்லாம் இந்த பட்டணத்தில் குறி சொல்றவன் மனம் திரும்ப வேண்டும். நமது லக்கு, நமது கோல். இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் நமது பட்டணத்தில், தேசத்தில் உண்டாவதாக. ஆமென். நடக்கணும். வெறும் 27 மாசம். இப்போ நம்ம சப்ஜெக்ட் என்னன்னா, மீதி இருக்கிறது 9 மாசம் இல்லையா? 3 வருஷம் 36 மாசம், 27 போயிருச்சு, இன்னும் 9 மாசம் இருக்கு. இந்த 9 மாசம் என்ன பண்ணாருங்க? இப்போ வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரத்துல 22வது வசனம். 22. தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய தீமோத்தேயுவும் எரஸ்துவையும் மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினார். அவர் அங்கேயே தங்கினார். 9 மாசம் அதே இடத்தில் தங்கினார். ஏன்? ஏதோ குழப்பம், விளங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலை, மேற்கொண்டு பிரயாணப்பட முடியாத சூழ்நிலை. அந்த ஒரு குழப்பத்தின் மத்தியிலே தான் 9 மாதமும் அவர் சமாதானத்தோடு அங்கே இருந்தார். இதுதாங்க தேவன் கொடுக்கிற பூர்ண சமாதானம். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க லக்கு நிறைவேறலையா, உங்க தரிசனம் நிறைவேறலையா, உங்க நோக்கம் திட்டங்கள் இன்னும் நிறைவேறலையா, அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, அமைதியா இருங்கள். ஏற்ற காலத்தில் தரிசனங்கள் நிறைவேறும். குறித்த காலத்துக்கு தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்து அது நிறைவேறும். கர்த்தர் சொல்றார், தம்பி தங்கச்சி, கர்த்தர் சொல்றார், உனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள் ஏற்ற காலத்தில் நிறைவேறும். பிரதர் சிஸ்டர், கர்த்தர் சொல்ற, அவசரப்படாதிருங்கள். ஏற்ற நேரத்தில் காரியங்கள் நடக்கும். காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நல்ல சமாதானம் உண்டாகும். கர்த்தர் கையை நீட்டத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டு எதை செஞ்சிடாதீங்க. இன்னும் 9 மாசம் அங்கே அமர்ந்திருந்தார் பவுலடிகள். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருங்க, அமைதியா இருங்கள், ஓ சமாதானமா இருங்கள், தேவனை சார்ந்திருங்கள், நித்திய கண்மலையாகிய ஆண்டவர் இயேசுவை சார்ந்து கொண்டு அமைதியா இருங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதோடவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானம் கர்த்தர் காத்துக் கொள்வார். நான் 100% விசுவாசிக்கிறேன். உங்க லக்கு நிறைவேறும், உங்கள் திட்டம் நிறைவேறும். இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஓ ஹalleluya, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திட்டம் சித்தம் ஏற்ற காலத்தில் நிறைவேறும். தாமதிக்காது, யாரும் தடை செய்ய முடியாது. ஹalleluya. நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பாமல் போனாலும் சரி, அது நடந்தே தீரும். உனக்கு வைத்த திட்டம் லக்கு நீங்கள் விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் ஏற்ற காலத்தில் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்ல கைத்தட்டி தோத்திரம் நல்ல. ஹalleluya. அந்த லக்கில் மட்டும் குறியாயிருங்கள்.
ஆண்டவர் இயேசு குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 9:51. அற்புதமான வார்த்தைங்க. லூக்கா 9:51. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை எருசலேமுக்கு போக தன் முகத்தை திருப்பினார். இயேசு கிறிஸ்துவின் லக்கு எருசலேம். சிலுவைக்கு போக வேண்டும், மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டும், உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும். அந்த பிதாவின் திட்டம்தான் ஆண்டவர் இயேசுவின் லக்கு. எத்தனை தடை வந்தாலும் எல்லாவற்றையும் உடைத்து விட்டு எருசலேமுக்கு போக தன் முகத்தை அப்பன் இயேசு திருப்பினார் என்றார். தான் கொண்ட கொள்கையில லக்கில இயேசு உறுதியாயிருந்தார். ஒரு காலகட்டத்தில் போறதுக்கு முன்னாடி சொல்றாங்க, இயேசுவே போய்விடும், உம்மை கொலை செய்வதற்கு ஏரோது வகை தேடுகிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இன்றைக்கு நாளைக்கு நான் நடமாட வேண்டும். சோத்திரம். எருசலேமுக்கு வெளியே எந்த தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்படுவது இல்லை என்பதை அந்த நறுக்கி நீ போய் சொல். ஏனென்றா என்னதான் நடந்தாலும் சரி, என் லக்கை தடை செய்வதற்கு ஏரோதுக்கும் சரி எவனுக்கு அதிகாரம் இல்லை. இதான் நடக்கும். உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கோல் லக்கு அது நடக்கும். யாராலும் தடை செய்ய முடியாது. வியாதியோ வேதனையோ சூழ்நிலையோ எதுவுமே தடை செய்ய முடியாது. ஏற்ற காலத்திலே நடக்கும். ஹல்லேலூயா. துயரத்தோடு வந்திருக்கலாம், துன்பத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றார், பயப்படாதீர்கள், பூரண சமாதானத்தை தேவன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய கன்மலையாகி இயேசுவை நாம் சார்ந்து கொள்வோம். இந்த மாதத்தில் பூர்ண சமாதானத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் குழப்பத்தின் மத்தியில் சமாதானம். இரண்டாவது சாதகமற்ற சூழ்நிலையில் சமாதானம். சாதகமற்ற சூழ்நிலையின் மத்தியிலே சமாதானம். இப்போ 23, 24 வருஷம். அப்போஸ்தலர் 19, 23, 24. அக்காலத்தில் இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. எப்படி என்றால், தெமேத்ரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் அறிவித்துக் கொண்டிருந்தான். பவுலடிகள் 9 மாசம் அங்க தங்கியிருந்து ரோமாவூருக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாருங்க. முடிவு செய்த பொழுது அங்க திடீர்னு ஒரு கலவரம். இவருடைய லக்குக்கு சாதகமற்ற ஒரு சூழ்நிலை. ரோமாவூருக்கு போகணும், ராயனுக்கு இயேசுவை அறிவிக்கணும், பரிசுத்தவான்களோடு சம்பாஷிக்கணும் என்ற அவருடைய லக்குக்கு அது நிறைவேறாதபடி சாதகமற்ற ஒரு சூழ்நிலை, அன்ஃபேவரபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ் நடக்குது. சில நேரங்களில் ஆண்டவருக்காக நீங்கள் தீவிரப்படும் பொழுது விசுவாசத்தோட நீங்க எந்த வசனத்தை கேட்டு போவீங்க, தைரியமா போகும் பொழுது இது நிறைவேறக்கூடாதபடி சில சாதகமற்ற நிலைமை மனுஷனாலும் உண்டாகலாம், பிசாசினாலும் உண்டாகும். ஆனால் பயப்படாதீங்க, சொந்து போகாதீங்க. என்ன நடக்குது பாருங்க. ஏன் கலகம் வந்துச்சுன்னு சொல்றேன். உங்களுக்கு தெரியும், நமக்கு அந்த ஹிஸ்டரி தான். ஆனால் சில விஷயத்தை உங்களுக்கு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கணும். அந்த எபேசு பட்டணங்கிறது தியானாலை தெய்வமாக வணங்கினார்கள். டயானா, ஆர்டிமிஸ் என்று தெய்வம். அந்த தெய்வத்துக்கு பேரு ஆர்டிமிஸ். அதுக்கு தான் டயானா அப்படின்னு பேரு. தியானாள் தமிழ் இருக்கு. அந்த தெய்வத்துக்குன்னு விசேஷமான ஒரு பட்டணங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன நம்பினாங்கன்னா, வியாழன் கிரகத்திலிருந்து, ஜூபிட்டர் வியாழன் கிரகத்திலிருந்து விழுந்த சிலை தான் இந்த தியானாளின் சிலை. வியாழன் கிரகத்திலிருந்து பூமியில விழுந்த தெய்வம் தான் தியானாள் என்று அவர்கள் நம்பி அந்த எபேசு பட்டணத்தையே அந்த தெய்வத்துக்கென்று அர்ப்பணித்து சுத்தப்படுத்தி கோயிலை கட்டிட்டாங்க. நீங்கள் சரித்திரத்தில் பார்க்கலாம், 7 அதிசயங்களை பார்க்கலாம். நீங்க த டெம்பிள் ஆஃப் டயானா அப்படின்னு வரும் உங்களுக்கு. அந்த தெய்வத்துக்கு கோயில் கட்டி விசேஷமாக கொண்டாடுறாங்க. அதுல என்ன விசேஷம்னா, இந்த கோயில்ல அந்த தேவதையை வணங்குவதற்கு உலகத்தின் பல பாகங்களிலிருந்து மக்கள் வருவாங்க.
இப்போ வேளாங்கண்ணிக்கு போற போல, மக்காவுக்கு போற மாதிரி, எருசலேம் போற மாதிரி. அப்படி உலகத்தின் பல பாகத்திலிருந்து எபேசுக்கு வந்து அந்த தியானாளின் கோயில வணங்கிட்டு போறது வழக்கம். இப்போ அப்படி ஏராளமான ஜனம் வந்ததுனால அங்க இருந்தவன் என்ன பண்ணான்னா, வெள்ளினால் இந்த தியானால் கோயிலை போல சிலைகளை செய்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க. அங்கே வருகிற யாத்திரிகைகள் நினைவுகார்த்தமாக அந்த சிலைகளை, அந்த வெள்ளினால் செய்யப்பட்ட கோயில், சின்ன சின்ன கோயில் சிலைகள், அதை நினைவு கூறுவதற்காக வாங்கிட்டு போவான். இப்படி வாங்க 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 அந்த தொழில் அமோகமா நடக்குது. தியானாளின் கோயிலை போல வெள்ளினால் செய்யப்பட்ட அந்த கோயில் வியாபாரம் ஓஹோன்னு போதும், அமோகமா நடக்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி நலிந்தே போய்விட்டு. இப்ப பார்க்கறானு, ஏன் இப்படி நடந்தது? ஏன் நமக்கு ஆதாயத்தை வருவித்துக் கொண்ட தொழில் இப்படி ஆயிருச்சு? ஏன் அப்படி கெட்டு போச்சு? ஏன் நலிஞ்சு போச்சு என்று பார்த்தா, இதுக்கு காரணம் பவுல் என்கிற ஒருவன் வந்திருக்கிறான். அவன் ஜெபாலயத்தில் 3 மாசம் பிரசங்கம் பண்ணா, திறனுங்க அரங்கசாலையில் 2 வருஷம் பிரசங்கம் பண்ணா. இந்த 27 மாசம் அவன் செய்த பிரசங்கத்துல மக்கள் எல்லாரும் தியானாலை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து விட்ட உடனே எல்லா வியாபார தியான கோயிலை யாரும் வரதில்ல, கோயிலை வாங்கறதும் இல்லை, தொழில் அதோ கதியா போயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் பவுல். அல்லேலூயா. சிலர் தான் தூங்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஆமே. 27 மாசத்துல அந்த பட்டணத்துல தியானாலை தெய்வமாக வணங்கினவர்கள் சுவிசேஷத்தை கேட்க 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 அந்த தெய்வத்தை விட்டார்கள், தெய்வத்தின் சிலைகளை விட்டார்கள், கோயில்களை விட்டார்கள். இயேசுவே எங்களுக்கு தெய்வம்னு சொல்லிட்டாங்க. Praise the Lord. Hallelujah. ஒரு உண்மையானவற்றை நாம் நாடி பின்பற்ற பின்பற்ற போலியானவை காணாமலே போயிடும். ஆமே. உண்மையான தெய்வத்தை பின்பற்ற கூட்டம் பெருக 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 போலியானவைகள் ஒன்றுமில்லாமல் போயிடும். அந்த ஜனம் பரலோக தேவனை, இயேசு கிறிஸ்துவை பெரிய தெய்வம், அந்த பரலோக தெய்வத்தை, பெரிய தெய்வத்தை நாட 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 இந்த சின்ன குட்டி எல்லாம் காணாமலே போயிருச்சு. நம்ம ஊர்ல அப்படி நடக்கணும். ஒரு வசனத்தை வாசிங்க, 19:35. பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அபர்த்தி, எபேசியரே, எபேசியுடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவீர் பரிசாராகியா இருக்கிறதை அறியாதவன் உண்டோ? அப்போ வானத்திலிருந்து விழுந்த தெய்வம் டயானா என்று அவர்கள் நம்பினார்கள். ஆகவே அந்த சிலை விலை போகல, குறைஞ்சு போயிருச்சு. மவுசு, இயேசுக்கு மவுசு கூடிடுச்சு. அவரே பெரிய தெய்வம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே இப்போ கலகம், பட்டணம் கலகத்தினால் நிரம்பிது. அவன் எல்லாரையும் தூண்டி விட்டுட்டான், தேமோத்திரி. இப்போ நீங்க அந்த 25 வாசிங்க. இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து, ஆசியா எங்கும் போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான தொழில் அற்றும் தொழில் அண்டர்லைன் பண்ணணும். அது ஒரு தொழில். ஓகே, இதுக்கு மேல சொல்ல முடியாது.
அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாவுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவருடைய மகத்துவம் அழிந்து போகிறதுக்கும் ஏதுவா இருக்கிறது என்றான். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசுடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. அவளுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியா காயுவையும் அரிஸ்தருக்கையும் அவர்கள் இழுத்துக்கொண்டு ஒருமனப்பட்ட அரங்கசாலைக்கு பாய்ந்து ஓடினார்கள். பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாய் இருந்த போது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிரம்பியது. அந்த ஊர்ல ஒரு விசேஷம் என்னன்னா, அங்கே ஒரு திறந்த வெளி கலையரங்கம், நம்ம சொல்றோம் இல்லையா, அரங்கசாலை அப்படின்னு தமிழ் அழகா இருக்கு. எபேசு பட்டணத்துல மையத்துல இருந்த மிகப்பெரிய ஒரு திறந்த வெளி கலையரங்கம், 50,000 பேர் ஒரே நேரத்தில் உட்காரக்கூடிய இடங்கள். அதுதான் இன்றைக்கு 7 அதிசயங்கள் ஒன்று. எபேசு பட்டணத்துடைய ஆம்பி தேட்டர் என்று சொல்வார்கள். எபேசஸ் ஆம்பி தேட்டர் 50,000 பேரும் கூடி ஒரே சத்தம் போடுறாங்க, தியானாலே பெரியவள், தியானாலே பெரியவள் என்று 50,000 பேரும் சத்தம் போடுறான். குழப்பம், கலக்கம். இவர்கள் மத்தியிலே காய்வையும் அரித்தர்க்கையும் பிடிச்சு கொண்டு உள்ள கொண்டு போயிட்டானுங்க. இந்த ஒரு கலகத்தின் மத்தியிலே பவுல் செய்த ஒரு காரியம், அதுதான் 30வது வசனம். மறுபடி வாசிங்க 30. பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதா இருந்த போது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. இந்த ஒரு கலகம் நடக்குதுங்க. வீருண்டு போவான் பவுல் என்று நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த கூட்டத்துக்குள்ளே போவதற்கும் பவுல் மனதாயிருந்தார் என்றால் அவருக்குள்ள இருந்த சமாதானம். ரோமாபுரிக்கு போக வேண்டும், ராயனுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும், பரிசுத்தவான்களோடு சம்பாஷிக்க வேண்டும் என்கிற லக்கு தெளிவா இருந்ததுனால அவருக்குள்ள ஒரு மிகுந்த சமாதானம். அந்த சமாதானம் இருந்ததுனால தான் அந்த கலகத்தின் மத்தியிலும் அவர் உள்ளே போவதற்கு மனதாயிருந்தார். நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆண்டவர் நமக்கோட திட்டங்கள், தீர்மானங்கள், லக்குகள் இவைகளிலே நாம் உறுதியா இருப்போம் என்று சொன்னால் எந்த கலகத்தின் மத்தியிலேயும் நல்ல சமாதானம் நமக்கு இருக்கும். சாதகமற்ற சூழ்நிலையில் சமாதானம். நமது திருச்சபைக்கு இப்பொழுது சாதகமற்ற ஒரு சூழ்நிலை, இதுவா அதுவா, அங்கேயா இங்கேயா என்கிற ஒரு நிலைமை. இந்த மத்தியில் நம்ம கர்த்தருக்குள்ள தெளிவாக இருப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்குள்ள உறுதியாக இருப்போம் என்று சொன்னால் நமக்குள்ள ஒரு நல்ல சமாதானத்தை கர்த்தர் தருவார். இந்த ஊழியம் தொடரும், இந்த ஊழியம் வளரத்தான் செய்யும். ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு அப்படித்தாங்க. கர்த்தருக்குள்ள மட்டும் நீங்க தெளிவா இருந்துட்டீங்கன்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு கண்மலையாகிய கிறிஸ்துவை சார்ந்து நீங்கள் தைரியமா இருந்தால் எந்த கலகத்தின் மத்தியிலும் சாதகமற்ற சூழ்நிலையிலும் நல்ல சமாதானத்தை தேவன் தருவார். இந்த மாதத்திலே அப்படிப்பட்ட சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகச் செய்யும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு, ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். இனி நான் என்ன செய்வது? என் எதிர்காலம் என்ன ஆகும்? இப்படியே போயிருமா? தலைக்கு மீறி பிரச்சனை போய்விட்டது. இதை யாராலும் சரி செய்ய முடியாது. ஒரு காலத்துல என்னுடைய வாழ்க்கை அழகான ஒரு நூல்கண்டு போல் இருந்தது. இன்றைக்கு ஒரு சிக்கலான நூல்கண்டு போல் மாறிவிட்டதே. ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கைக்கு, எதிர்காலத்துக்கு, ஊழியத்துக்கு, கைகளின் பிரயாசத்துக்கு சாதகமற்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அன்ஃபேவரபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாம் எதிராக இருக்குதா? சாதகம் இல்லையா? ஒன்றும் வாய்ப்பு இல்லையா? நல்ல வார்த்தை 4 பேர் சொல்றதுக்கு ஒருத்தம் கூட இல்லையா? எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையா? கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, சோத்திரம், இந்த சூழ்நிலையில் நல்ல சமாதானத்தை தேவன் உங்களுக்கு தருவார். கர்த்தர் நல்ல சமாதான பிரபுவா இருந்து உங்களுக்கு சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் அதை நினைச்சு பார்க்குறேங்க. ஆண்டவர் நடத்திப்பெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. இந்த விக்னேஷ் மஹால்ங்கிறது எத்தனை பேர் தெரியும் தெரியல. இது ஒரு ஸ்டுடியோ,
சினிமா படம் எடுக்கிற ஸ்டுடியோ. இப்பவும் நடக்குது வேலைங்க. ஒரு காலகட்டத்தில் எம்ஜி ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் போன்ற பிரபல நடிகர்கள்லாம் இங்க இந்த படம் எடுத்த ஒரு இடம். ஆப்போசிட் நான் வந்தேன் பாருங்க, அந்த ரூம்ல தான் அவங்க எல்லாம் எம்ஜிஆர் சிவாஜிலாம் தங்கினாங்கன்னு இன்னைக்கு தான் சொன்னாங்க எனக்கு. இப்படி ஒரு படம் எடுத்த ஒரு ஸ்டுடியோவில் சபையை நடத்த செய்கிறார் என்றால் தேவன் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எந்த இடத்துல என்ன நடப்பா என்ன செய்வா நமக்கு தெரியாதுங்க. இப்ப நம்ம ஆண்டவர் சொல்றது போல செயல்படுவோம். தேவ திட்டம் நிறைவேறும் பொழுது எல்லாம் அற்புதமாயிருக்கும். சாதகமற்ற சூழ்நிலையில சமாதானம் கொடுக்கிற அற்புதமான தெய்வம் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, அவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரன் பேஸ்பிங்கிற ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்றாருங்க. வாரன் பேஸ்பி என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கர்த்தர் வேலை செய்ய அனுமதிக்கும் போது சூழ்நிலைகள் தடைகள் போல் தோன்றினாலும் உண்மையில் அவைகள் உங்களுக்கு வாய்ப்புகளாகவே மாறும். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் வேலை செய்வதுக்கு நம்ம வாழ்க்கையில விட்டு கொடுத்துட்டோம்னா சூழ்நிலை தடை போல இருந்தாலும் அந்த தடைகளே வாய்ப்புகளாய் மாறும். நான் இன்னும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு சில தடைகளாய் தோன்றுதா? சில விஷயம், சில மனிதர்கள், உங்க பலகீனம், உங்கள் அறியாமை தடையா தோன்றுதா? நான் விசுவாசிக்கிறேன், அந்த தடையே படிக்கட்டுகளாய் மாறும். நீங்கள் மேல் நோக்கி கடந்து போவதற்குரிய படிக்கட்டுகளாய் கர்த்தர் மாற்றுவா. உன் பலகீனம் ஒரு படிக்கட்டு, உன் அறியாமை ஒரு படிக்கட்டு, எதிரான சூழ்நிலை ஒரு படிக்கட்டு, எதிர்க்கிற மனிதர்களே உங்களை படிக்கட்டுகளாகி நீங்கள் மேலே 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 போக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. என்ன அருமையான ஒரு கருத்து பாருங்க. மூன்றாவது, முதல்ல பார்த்தோம் குழப்பத்தின் மத்தியில் சமாதானம், இரண்டாவது சாதகமற்ற சூழ்நிலை மத்தியில் சமாதானம், மூன்றாவது நிச்சயமற்ற எதிர்காலத்தின் மத்தியில் சமாதானம். நிச்சயமற்ற எதிர்காலம், அன்சர்டன் ஃபியூச்சர், அவைகள் மத்தியிலே சமாதானம். இப்போ நீங்கள் 19ஆம் அதிகாரம் 32. கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் என்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. இப்போ கலகம் அதிகமாயிருச்சிங்களா? உள்ள போறது மனசாருக்கு போக விடல. இப்போ இனி என்ன ஆகும்? நான் ரோமாபுரிக்கு போவேனா? என் லக்கு நிறைவேறுமா? அல்லது இதோடு என் கதை முடிஞ்சிருமா என்று நிச்சயமற்ற ஒரு எதிர்காலம் அவருக்கு. அவைகள் மத்தியில் தான் ஆண்டவர் எப்படி செயல்படுறாருன்னு பாருங்க. இந்த மாதத்தை நான் விசுவாசிக்கிறேன், செப்டம்பர் மாதத்துல இப்போ கேட்க போற செய்தியின்படியே உங்களுக்கும் நடக்கும். ஹல்லேலூயா. போக முடியுமா? தெரியாது. என்ன ஆகும்? தெரியாது. தலைக்கு மீறி பிரச்சனை போயிருச்சுங்க. அவ்வளவுதான் நிலைமை வந்தப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க, ஒரு அற்புதம் நடக்குது. இப்போதான் இந்த 19:35 வாசிக்கணும். 19:35 எங்கும் கலகம். 50,000 பேர் உட்கார்ந்து இருக்கான் அந்த அரங்க சாலையில. எல்லாம் தியானாலே பெரியவள், தியானாலே பெரிய, ஒரே கூச்சல் குழப்பம், புழுதி வாரி தூத்துறான், பயங்கர கலவரம். அவ்வளவுதான் ஒரு கதைன்னு நிலைமையில கர்த்தர் செய்யறாரு பாருங்க. 35வது வசனம். பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி எபேசியருடைய பட்டணம் மகா தேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவில் பரிசாராகையா இருக்கிறதை அறியாதவன் உண்டு. அப்படியே தொடர்ந்து வாசிட்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு மனுஷன் எழும்பி கலகத்தையே அமர்த்திடுறாங்க. அப்படியே எல்லாம் அடங்கிடுறான். அப்படின்னா இவன் யாரு? இவன் அந்த பட்டணத்துக்கு அதிபதியா, ராயனா, பெரிய செல்வாக்க எம்எல்ஏவா, எம்பியா, மினிஸ்டர் அவரு, பிஎம்மா, சிஎம் அவரு, சம்பரதியானவன் என்று சொன்னால் சிட்டி கிளர்க், அந்த பட்டணத்தினுடைய ரோம சாம்ராஜ்யத்துடைய ஒரு எழுத்தாளருங்க அவன். சரித்திரங்களை எழுதுறது, எழுதி ராயனுக்கு அனுப்புறது. அப்படிப்பட்ட சாதாரண ஒரு அரசாங்க அதிகாரிங்க அவன், சிட்டி கிளர்க்.
இவன் எழுந்து நின்று அமைதியாருங்க அமைதியாருங்க, எல்லாம் அமைதியாயிட்டாயா. ஏதோ அந்த பட்டணத்துடைய பெரிய மனுஷன் அமைதியாகிட்டான்னா பரவாயில்ல, இவன் ரோம சாம்ராஜ்யத்தில் சம்பளம் வாங்கக்கூடியவன். இன்னும் சொல்ல போனால் இவன் எழுந்து அமர்த்தி கலகம் அமராம இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா இவனுக்கு தான் கேடு, இவன் வேலைக்கு பிரச்சனை. கலகம் அமரலன்னா இன்னும் ஆபத்து அதிகம். எல்லா சூழ்நிலையிலும் சாதாரண ஒரு கிளர்க்கு எழுந்து கலகத்தை அமர்த்தினான் என்றால் இங்கதான் ஒரு அதிசயம் இருக்கிறது. இந்த மனிதனை கர்த்தரே ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. இவன் சாதாரண ஒரு சிப்பந்தி. தமிழ்ல கிளர்க்குக்கு அழகான வார்த்தை சிப்பந்தி. சாதாரண ஒரு சிப்பந்தி எடுப்பி பெரிய கலக்கத்தை அடக்கக்கூடிய அற்புத தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. அவர் காற்றையும் கடலையும் அமர்த்துகிறவர். நாம் விசுவாசிக்கிற நீங்க கலங்கி வந்திருக்கலாம், சிலர் குழப்பத்தோடு வந்திருக்கலாம், சாதகமற்ற நிலைமையில் வந்திருக்கலாம். நாம் ஆராதிக்கிற இயேசு யாருன்னு கேட்டால் திடன் கொள்ளுங்கள், நான் தான் ஓ என்று காற்றையும் கடலையும் அமர்த்தி படகுல அமைதியை கொண்டு வந்த அற்புத தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அவர் எழுந்து நின்றால் காற்றும் அடங்கும், கடலும் அடங்கும், மிகுந்த சமாதானம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில புயல் வீசிக்கொண்டிருக்கிறதா, கடல் கொந்தளிக்கிறதா, படகு ஆடிக்கொண்டிருக்கிறதா, படகு கதை இதோடு முடிந்ததுன்னு சொல்லி கலக்கத்தோடு கத்த சொல்லு, நாம் ஆராதிக்கிற இயேசு யார் என்றால் காற்றையும் கடலையும் அமர்த்தக்கூடியவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டட நிற்கும், மிகுந்த சமாதானம் உங்கள் குடும்பத்தில் உண்டாகும். நல்ல கைத்தட்டாப்பாக நடிச்சது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்க படகில் அமைதி உண்டாகும், காற்று அடங்கி போகும், கடல் அமர்ந்து போகும், எங்கும் சமாதானம். திடன் கொள்ளுங்கள், நான் தான். திடன் கொள்ளுங்கள், நான் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு, திடன் கொள்ளுங்கள், நான் தான். ஹல்லேலூயா. Praise the Lord. ஒரு சாதாரண மனுஷனை எழுப்பி அத்தனை பெரிய கலகத்தை டக்குன்னு அமர்த்திட்டாருங்க என்றால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, உங்க குடும்ப சூழ்நிலைகள், எதிர்காலம் எதுவா இருக்கட்டும், கொந்தளிக்கிற ஜலமா இருக்கட்டும், பினான்சியல் பிரச்சனையா இருக்கட்டும், சரீர வியாதி, எதிர்பாராத நேரத்தில் நடந்து விட்ட ஒரு சிக்கலான விஷயங்கள் எதுவா இருக்கட்டும், உங்கள் கலகங்களை அமர்த்தக்கூடிய சாதாரண சிப்பந்திகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த நேரத்தில் அவர்களை அனுப்புவார், உதவி செய்யும்படி செய்வார். அவரிடத்தில் ஏராளமான சிப்பந்திகள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? யார் மூலம் எந்த உதவி செய்வாங்க? ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. அப்படியே 1 சாமுவேல் 30 அதிகாரம் 11 கொஞ்சம் திருப்புங்களேன். 1 சாமுவேல் 30:11. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குழைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்கு வந்தது. அது தெரியும் நமக்கு. அமலேக்கியன் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க, மனைவி பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க. அவங்க இருந்த இடம் சொத்து பத்தெல்லாம் சாம்பலா இருக்குது. கர்த்தர் சொல்றார், நீ போப்பா, பின்தொடர், ஒன்று குறையாமல் திருப்பி கொள்வான்னு சொல்லிட்டார். அதை விசுவாசித்து தாவீது புறப்பட்டாரு. எங்க போறது தெரியல, எப்படி இது நடக்க கர்த்தர் சொன்ன வார்த்தை தெரியல, ஒரே குழப்பம், நிச்சயமற்ற ஒரு எதிர்காலம் தாவீதுக்கு. வந்துட்டாங்க, புறப்பட்டு வந்துட்டாங்க, எங்க போறது, அமலேக்கியன் எங்க இருக்கிறான் தெரியாது. அந்த நேரத்தில் அந்த வனாந்தரத்தில் ஒரு சிப்பந்தியை தேவன் வைத்திருந்தார், ஒரு எகிப்திய வாலிபன். அமலேக்கியர்கள் அவனை கைவிட்டு போய்விட்டார். அவன் வியாதிப்பட்டதுனால அந்த அமலேக்கியர்கள் வனாந்தரத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. 3 நாள் சாப்பிடல, சாக குற்றுயிராய் கிடந்த ஒரு வாலிப பையன். அவனை தாவீது பார்த்து அப்பமும் தண்ணீரை கொடுத்து அவனுக்குள் உயிர் வந்தது. அவன்தான் வழிகாட்டி கொண்டு போய் நிறுத்தி இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்தார் என்றார். வனாந்தரத்தை ஒரு சிப்பந்தியை தேவன் வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு எந்த இடத்திலும் ஒரு ஆளை கர்த்தர் உங்களுக்காக வச்சிருப்பார். இன்றைக்கு போறீங்களா, உங்களுக்காக ஒரு ஆள் அங்கே காத்திருப்பார்.
உதவி நாடி போறீங்களா? உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபரை கர்த்தர் வைத்து இருப்பார். ஒரு சிப்பந்தி அங்கே இருப்பான், ஒரு எகிப்திய வாலிபன் அங்கே இருப்பார். உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களை ஆங்காங்கே கர்த்தர் நியமித்து வைத்திருப்பார். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத மனிதர்களை அனுப்பி உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நல்ல மிகுந்த சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதையும் கர்த்தர் செய்வாருங்க. இயேசுநாதர் பெத்லகேமில் பிறக்க வேண்டும் என்று தேவ திட்டம். மீகா 5:2 படி இல்லையா? இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு இயேசுநாதர் எங்க பிறக்கணும்? பெத்லகேமில் பிறக்கணுங்க. மீகா சொல்லுது, வாசிக்க பார்க்கலாம். 5:2 மீகா. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இயேசுநாதர் எங்க வந்து பிறக்கணும்னா பெத்லகேமில் பிறக்கணும் தேவ திட்டுங்க, தாவீதின் ஊர்ல. ஆனால் மரியாளை யோசேப்பும் நாசரேத்தில் இருக்கிறாங்க. நாசரேத்துக்கு பெத்தில வெகு தூரம். ஆனா எப்படி நடக்கும்? அவங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்கேதான் ஒரு சிப்பந்தியை தேவன் ஏற்படுத்தினார். அகஸ்துராயனை ஏற்படுத்தி குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று அவன் திட்டம் போட, சட்டம் போட, மரியாதை யோசேப்பு சொந்த ஊராகிய பெத்லகேமுக்கு வந்தார்கள். அங்கே சரியான நேரத்திடத்திலே அப்பன் இயேசு உலகத்தில் வந்து பிறந்தார். அவர்தான் உலகத்துக்கே உலக ரட்சகரானார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஆண்டவர் திட்டம் நிறைவேறதுக்கு சில அகஸ்துராயனை வைக்கலாம், எகிப்திய வாலிபனை வைக்கலாம், சில சம்பிரதிகை சிட்டி கிளர்க்கை ஏற்படுத்தலாம். யாரை கொண்டு எதையும் கர்த்தர் செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு, அப்படியே இருதயத்தை எழுதுங்க. இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் சொல்ற வார்த்தை, உங்களுக்காக மனித ஒத்தாசை கர்த்தர் அனுப்புவார், மக்களை ஏற்படுத்துவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். சில நேரத்தில் சில கலக்கங்கள் நமக்கு வரும். எப்படி? ரெபேக்காளுக்கு ஒரு கலக்கம், வயிற்று இந்த குழந்தைகள் ஒன்றோடு மோதிக்கொண்டது. ஒன்றும் புரியல அவளுக்கு. என்ன ஆகும், ஏதாகும், என்ன நடக்குது, ஒன்றும் புரியல. அவளை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தை, இப்படியானால் எனக்கு எப்படியோ. ஆதியாகமம் 25:22 பார்க்கிறோம். இப்படியானால் எனக்கு எப்படியோ. ஒருவேளை இங்க அப்படி வந்திருக்கலாம். எனக்கு எப்படியோ, என் பிள்ளைகளுக்கு எப்படியோ, வயசாயிருச்சு, இன்னும் திருமணமாகல, எப்படியோ, இந்த வீடு இப்படியே போறா, எப்படியோ, என்ன ஆகும் தெரியாது, கலங்கி வந்திருக்கலாம். ரெபேக்காளை கர்த்தர் கைவிடவில்லை. அவள் மூலம் அந்த யாக்கோபின் சந்ததியிலே யூதா சந்ததி இயேசு உலகத்துக்கு வந்தார் ஐயா. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 42:36 நீங்க வாசித்து பாருங்க. யாக்கோபு சொல்ற வார்த்தை, அதை வாசிக்கலாமா? அதை வாசிச்சு ஜெபம் பண்ணலாம். 42:36. அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாகவே இருக்கிறது. யோசேப்பும் போயிட்டான், சிமியோனும் சிறை வைக்கப்பட்டான். சிறைப்படுத்த பென்யமீனை கொண்டு போக பார்க்கிறீர்கள். எல்லாம் எனக்கு விரோதமாக நடக்கிறது. இன்றைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் எல்லாம் எனக்கு விரோதமாகவே இருக்கிறது. அனுகூலம் ஒன்றுமில்லை. மனத்திலும் பொருளாதாரத்திலும் சூழ்நிலைகளிலும் எல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறது என்று கலங்கி வந்திருக்கலாம். உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். யாக்கோபை கைவிடாமல் யாக்கோபை எகிப்து கொண்டு போய் யோசேப்பினால் பராமரிக்கப்பட்டு பெரிய ஜாதியாக்கி கானானுக்கு கொண்டு போய் கானானில் வைத்து தம ஜனத்தை உயர்த்தி சரித்திரத்தை ஏற்படுத்தின தெய்வம் சொல்லுகிறார். எல்லாம் எதிராக கலங்கியிருக்கீங்களா? எதிரான சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமற்ற எதிர்காலம் உங்களுக்கு சமாதானமாய் மாறும். கர்த்தர் சொல்ற வார்த்தை சொல்றேன். ஐ கேன் சேலஞ்ச் யூ பிரதர் சிஸ்டர். சாதகமற்ற நிலைமை, அன்சர்டன் ஃபியூச்சர் எல்லாம் உங்களுக்கு சரியில்லையா? எதிர்காலத்துக்குரிய வாய்ப்பே இல்லையா? இன்னைக்கு இந்த செப்டம்பர் கர்த்தர் சொல்றார், சோத்திரம், எதிர்காலம் பிரகாசமா இருக்கு உங்களுக்கு. வாலிப தம்பி தங்கச்சி, எதிர்காலம் பிரகாசமா இருக்கு, பயப்படாத. சோத்திர சமாதானத்தை தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய கண்மலையாகி ஆண்டவரை நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது, நம்பும் பொழுது, சமாதானத்தை தேவன் உங்களை நடத்துவா. ஆமென். பவுல்
கலகம் அமர்ந்தது. அவர் புறப்பட்டு செசரியா டு ரோமாபுரியில் கடைசி சாட்சியை ராயனுக்கு முன்பாக அறிவித்துவிட்டு இயேசுவை அறிவித்துவிட்டு இயேசுவுக்காக சிறைச்சேதம் பண்ணப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்து அவர் தான் சொல்றாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. வெற்றி முழக்கம் அது. ஆமே. யாரையும் பாதியில கத்து கைவிட மாட்டா. நமது காரியங்கள் எல்லாம் வெற்றியா இருக்கும், ஜெயமா இருக்கும். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. குழப்பத்தின் மத்தியில் சமாதானம், சாதகமற்ற சூழ்நிலையின் மத்தியில் சமாதானம், நிச்சயமற்ற எதிர்காலத்தின் மத்தியிலே சமாதானம். உறுதியாய் பற்றி கொண்ட மனதையோட உண்மையேனும் இருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்தை காத்துக்கொள்வேன். கண்மலையாகி அவரை நம்புங்கள், அவளுக்கு சமாதானம் தான். ஹல்லேலூயா.